வெல்கம் பேக் டு எடுஃபிகேஷன். இன்னைக்கு நாம ஹேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஹேடை ஸ்போக்கனில் யூஸ் பண்ணால் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். அதுக்கு நாம் ஹேடை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஹேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஹேடை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஹேட் பற்றினது வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுங்க. 11 மினிட்ஸ் வீடியோ தான். ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் டாபிக். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த ஹேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹேட் ஒரே ஒரு ஆக்ஷனை குறிக்கும். அடுத்த ஹேட் வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் 2 ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் 2 ஆக்ஷனும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். உதாரணத்துக்கு, அவள் வர்றதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன், இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், இதை மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே பாஸ்ட் தான், ஆனால் ரெண்டும் ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை கன்வே பண்ணும்போது நாம் ஹேட் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேடை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோவை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹேடை நம்ம ஒரு பொசஸஸில் யூஸ் பண்ணலாம், உடைமையை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஹேட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கேதர் பண்ணினா தான் இந்த ஹேட் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஹேட் எதை பற்றி பேசும்னு சொல்லியாச்சு. பாஸ்ட் பிஃபோர் பாஸ்ட் இல்லையா? ஒரு ஹேடுனா பாஸ்ட் ஆக்ஷன், ஒரே ஒரு ஆக்ஷன் தான். பட் ஹேடுன்னு சொன்னால் பாஸ்ட் ஆக்ஷன் தான், அதோட சேர்த்து பிஃபோர் பாஸ்ட் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு ஆக்ஷனையும் சேர்த்து சொல்கிறது தான் ஹேட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் will give us a clear comprehension. பாருங்க, கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லஞ்சு சாப்பிட்டுட்டேன். அப்போ சாப்பிட்டதுங்கிறது பாஸ்ட், மீட்டிங் நடந்ததுங்கிறதும் பாஸ்ட், ரெண்டுமே பாஸ்ட். ஆனால் ஒன்னோட ஒன்று லிங்க்ல இருக்கிற மாதிரி 2 ஆக்ஷன்ஸை நம்ம கன்வே பண்ணுறோம். அப்போது ஐ had lunch before the meeting started. I had lunch before the meeting started. ஓகேவா? ஸோ ஐ ஹேட் ஃபஸ்ட்டு உள்ள ஹேடு பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. செகண்ட் ஹேட் என்ன சொல்லுது, இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷனையும் குறிக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நான் லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது பொசஸஸை குறிக்குது. ஹேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத பொசஷனை குறிக்குது. ஐ had lunch before the meeting started. பாருங்க, போட்டியில் வெல்வதற்கு முன் அவள் நிறைய பயிற்சி செய்து இருந்தாள். காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு முன்னாடி அவ பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ என்ன சொல்றோம், ரெண்டுமே பாஸ்ட், ஒன்னோட ஒன்று தொடர்புடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இல்லையா? இந்த இடத்துல நாம அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வின் பண்ணதுங்கிறதும் பாஸ்ட், அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணதுங்கிறதும் பாஸ்ட். அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாம இங்க டிஸ்கிரைப் பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம், she had a lot of practice. She had a lot of practice before she won the competition. அப்போ had எதை மீன் பண்ணுது, ஒரு ஹேட் வின் பண்ணது, இன்னொரு ஹேட் ஒர்க் அவுட் பண்ணது, டபுள் ஆக்ஷன்ஸ் உள்ள இருக்குங்கிறத மீன் பண்றது தான் இந்த had. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் போதுமான ஓய்வெடுத்திருந்தோம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே பாஸ்ட், கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போன பாஸ்ட். ஸோ ரெண்டுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்குது. இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது we had enough rest. Before the journey began. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அப்போ இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்றது என்ன, பொசஸஸ். என்கிட்ட நல்ல போதுமான அளவு ரெஸ்ட் நான் எடுத்துட்டேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொசஸ். we had enough rest before the journey began. ஓகே,
புதியதொரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி புதுசா மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி, அவன் அந்த மொபைல 5 வருஷமா வச்சிருந்தான். 5 வருஷமா பயன்படுத்தி இருந்தான். அப்போ இந்த இடத்துல அவனோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசுறோம். 5 இயர்ஸா ஒரு மொபைல வச்சிருந்தான் அப்படின்ற அவனோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி, அது கூட சேர்த்து இப்ப புதுசா வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு 2 ஆக்ஷன்ஸ நம்ம என்ன செய்றோம்? லிங்க் பண்றோம். அப்போ he had had that phone. அந்த மொபைல் இல்லையா? He had had that phone for 5 years. He had had that phone for 5 years before he bought a new one. Before he bought a new one. ரொம்ப நல்லா இருக்கும். என்ஹான்சிங்கா இருக்கும். had எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பிராக்டிஸ் வில் மேக் அ பெர்ஃபெக்ட் மேன் இல்லையா? ஸோ பேச பேச தான் என்ன செய்யும்? வரும். He had had that phone for 5 years before he bought a new one. அடுத்து பார்க்கலாம். நாங்க அவங்களுடைய வீட்டுக்கு சென்றபோது அவர்கள் இரவு உணவு முடித்து விட்டார்கள். நாங்க போறப்ப அவங்க முடிச்சிட்டாங்க. அப்ப நீங்க போறதுங்கிற ஒரு ஆக்ஷனே பாஸ்ட். அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கங்கிறது அதுக்கும் பிஃபோரா நடந்த ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். இல்லையா? அப்போ they had had dinner when we reached their house. They had had dinner when we reached their house. Okay? நான் டாக்டருக்கு முன்னாடியே டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே 2 நாளா காய்ச்சலோட தான் இருந்தேன். டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே 2 டேஸா எனக்கு காய்ச்சல் இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 ஆக்ஷன்ஸ் உங்க கணக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ I had had a fever for 2 days. I had had a fever for 2 days before I went to the doctor. Before I went to the doctor. ஓகேவா? மற்றவர்கள் யாரும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த யோசனை வந்துருச்சு. ஓகே, என்ன சொல்லுவோம்? மற்றவங்க எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீ இந்த யோசனை கண்டுபிடிச்சிட்ட, நீ அதை யோசிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். அப்போ நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீ இதை யோசிச்சுட்ட அப்படின்னு சொல்ற. அப்ப அவர் யோசிச்சதுங்கிறது பாஸ்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அசம்ஷன் மற்றவங்க எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்றதும் பாஸ்ட் இல்லையா? ஸோ you had had this idea long before anyone else. You had had this idea long before anyone else. Okay? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இப்போ இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கன்வர்சேஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க இதுல உள்ள சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ரவி, ஹாய் அருண், லாங் டைம் நோ சி. லாங் டைம் நோ சி அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹாய் அருண், லாங் டைம் நோ சி, ஹவ் ஹாவ் யூ பீன், ஹவ் ஹாவ் யூ பீன், எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவர் யா ஐ ஹவ் பீன் கிரேட், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படி ரவி சொல்ல, கம் லெட்ஸ் டாக் ஓவர் ஃபுட், லெட்ஸ் டாக் ஓவர் ஃபுட் அப்படின்னா வா சாப்பிட்டே பேசலாம், வா சாப்பிட்டே பேசலாம் அப்படின்றாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளீஸ் பே அட்டென்ஷன். By the way, I had had my breakfast before I came here. I had had my breakfast before I came here. நான் வரதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ had. அப்போ ரவி சொல்றாரு, nice. I had had a cup of tea at home. Okay, I had had a cup of tea at home. But I am still hungry. இப்பவும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. இங்க நீங்க கொஸ்டின் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கா, 2 ஆக்ஷன்ஸ் இருக்கா? நம்ம had யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அருண் சொல்றாரு, last week I had got 3 interviews in 2 days. It was tiring. ரொம்ப விசித்திரம், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னு கேட்டேன்னா 2 நாளில் எனக்கு 3 இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கன்வே பண்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க. Oh wow! I remember when I had back-to-back meeting like that. It's not easy அப்படின்னு சொல்ல. இப்ப இவர் என்ன சொல்லாருன்னா, வாவ் ஐ ரிமெம்பர், அவர் சொன்ன விஷயம் இவருக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, when I had back-to-back meeting அப்புறம் மீட்டிங் இருந்துட்டே இருக்கிறது தான் நம்ம back-to-back மீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அவருக்கு இருந்த ஞாபகத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை இது ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு.
ஓகேவா? இட்ஸ் நாட் ஈஸி. இது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு அருண் சொல்றாரு, எஸ். பட் ஐ ஹேட் இனஃப் ப்ராக்டிஸ் ஸோ ஐ மேனேஜ்டு வெல். 2 ஆக்ஷன்ஸ் வருது பாருங்க. நல்லா கவனிக்கணும். ஓகே. பட் ஐ ஹேட் இனஃப் ப்ராக்டிஸ் ஸோ ஐ மேனேஜ்டு வெல். போதுமான அளவு நான் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்ததுனால நான் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணே ரவி சொல்ல, தட்ஸ் குட் ஹியர். ஆமா உண்மைதான்ப்பா. ஓகே, லெட்ஸ் ஆர்டர் சம்திங் நவ். இப்போ ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஐ ஹாவன்ட் ஹர்ட் எனிதிங் சாலிட் சின்ஸ் மார்னிங். நான் எதுவுமே இன்னைக்கு காலையில இருந்து எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, ஐ ஹாவன்ட் ஹேட் எனிதிங் சாலிட் சின்ஸ் மார்னிங். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஹேடோட மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹேட் வீடியோவை மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.